அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போது கடந்த ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணோம். மொபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோ. சரி, இதில் என்னோடய லைஃப்பில் நடந்த 2 நிகழ்ச்சிகளை இங்கே நான் சொல்கிறேன். இது என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க. அந்த நண்பருக்கு இன்னொரு நண்பர் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நண்பரை வந்து ஏ அப்படிங்கிற பேர் வச்சுக்கலாம், நம்ம 2வது நண்பர் பின்னு பேர் வச்சுக்கலாம். நான் அந்த பி அப்படிங்கிறவரை வந்து நான் ரொம்ப அதிகமாக அவர்கிட்ட பேசுனது கிடையாது. அதிகபட்சம் ஒரு தடவை பேசியிருக்கேன், இல்லை 2 தடவை பேசியிருப்பேன், அவ்வளோதான் மொத்த லைஃப்லேயே. எனக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, அவருடைய நம்பரை வந்து ஏங்கிறவ என்கிட்ட கொடுக்கும் பொழுது நானும் ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டேன், இவர் இந்த விஷயத்தில் வந்து சரியில்லை, இவர் நம்மளுக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃபோன் புக்கில் அந்த பி அப்படிங்கிறவரோட நம்பரை நான் எதிரின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் கழித்து உண்மையிலேயே அந்த பிங்கிறவர் எனக்கு பயங்கர பரம எதிரி ஆகிட்டார். இத்தனைக்கும் நான் அவர்கிட்ட பேசுனதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி 2 தடவை பேசியிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அவருக்கோ வரவு செலவு கணக்கோ எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 6 மாதம் கழிச்சு அவர் எப்படி எனக்கு பயங்கர எதிரி ஆனார். முத்துக்குமார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவரை பார்த்தா விடவே மாட்டேங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு எதிரியை சம்பாரிச்சிருக்கேன்னா அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் ஒரு தடவை இந்த எதிரிங்கிற இந்த ஃபோன் புக் நம்பரை ஒரு தடவை பார்ப்பேன். பார்த்துட்டு ஏன்னா ஆஃபீஸில் அவர் என்னோட கலீக் தான், அந்த ஏ அப்படின்றவர். நான் அவர்கிட்ட கேட்பேன். என்ன கேட்பேன்னா, என்ன என் எதிரி இப்படி இருக்கான், ஹாப்பியாக இருக்கானா அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்பேன். இந்த 2 விஷயம் டெய்லியுமே நடந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, நான் என்னைக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிருக்கணும் அன்றைக்கெல்லாம் நடந்துச்சு. என் ஃபோன் புக்கில் சும்மா சர்ச் பண்ணும்போது ஈன்னு வரும், எதிரி. ஸோ பக்கத்தில் அந்த நண்பர் உட்காந்துருப்பார் ஏன்ட்டு நான் அவர்கிட்ட கேட்பேன், எதிரி இப்படி இருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நான் கிட்டத்தட்ட ரெகுலராக பண்ணிட்டு வந்தேன். ஒரு 6 மாதம் கழித்து உண்மையிலேயே எனக்கு எதிரியே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட முடியாது. சரி, இது வந்து இப்படி நடந்த இந்த நிகழ்வுகள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழித்து நான் ஒரு கம்பெனியில் வேலை இல்லாத டைம். அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ போகிறேன். அந்த இன்டர்வியூ போகும் பொழுது அந்த ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கேபினை அவங்க ஸ்ப்ளிட் பண்ண விதம், இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இன்டர்வியூ போய் உட்காந்துட்ருக்கேன். முன்னாடி வந்து ஒரு புத்தர் சிலை வச்சுருந்தாங்க, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் அந்த ஆஃபீஸ் நம்பரை நான் என்ன பண்ணேன்னா மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு அந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்குறதுக்கு. ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க ஹெச்ஆர். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எம்டி மீட் பண்ணேன். ஸோ எண்ட் ஆஃப் டேயில் அடுத்த நாள் வந்து எனக்கு திருப்பி ஆஃபர் லெட்டர் வரும் நான் நினச்சேன். பட் வரல. கூப்பிட்டு கேட்கும் பொழுது, இல்லைங்க கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு நாங்கள் எந்த பொசிஷனையும் ஹோல்ட் பண்ணல, எந்த பொசிஷனையும் ரெக்ரூட் பண்ணல, எங்கள் எம்டி வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ பெட்டர் லக், நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணி ஒரு ஜாபில் போய் செட்டில் ஆகிட்டேன். பட் அங்கே இருக்கும்போதும் கூட எனக்கு அந்த ஆஃபீஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். ஏன்னா மை ஆஃபீஸுன்னு நான் என் ஃபோன் புக்கில் சேவ் பண்ணியிருந்தேன். அது நிறைய தடவை நான் பார்க்க நேர்ந்தது ஒன்று. 2வது, யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆஃபீஸை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் நான். ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழகாக இருந்துச்சு, ஒர்க் பண்ண அப்படி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ நானும் ஒரு கம்பெனியில் போய் செட்டில் ஆகிட்டேன். அகைன் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து, சொன்னால் நம்பவே மாட்டேங்க, நான் என்ன சேலரி கேட்டனோ அதே சேலரிக்கு திருப்பி அந்த எம்டி எனக்கு கூப்பிட்டு, நீங்கள் வாங்க நம்ம நேரில் உட்காந்து பேசுவோன்னு. நேரில் போகும்பொழுது, இல்லை நாம் ஃபைனலைஸ் பண்ணிடலாம், இன்றைக்கி நான் ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு தந்துடுறேன், எனக்கு வர 15th நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, இதை உங்கள் கேபின் அப்படின்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு.
எப்படிடா நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ண ஒரு கம்பெனிலேருந்து திருப்பி ஆஃபர் வருதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா திங்க் பண்ணி பார்த்தா இங்கேயும் எனக்கு அந்த ஃபோன் புக்கு தான் வேலை செஞ்சுருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம கூட நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோன் வந்து நம்ம எப்பவுமே வச்சுருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பொருள்களுக்குமே ஒரு விதமான உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் அதில் என்ன சேவ் பண்ணி வைக்கிறீங்க, என்ன பேர் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அதை இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் தான் வேணும், இந்த கம்பெனியில் தான் வேணும். அது இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்கு நடக்கும். இந்த டெக்னிக்கை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜாப் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட இந்த டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.